பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே இந்த வீடியோவின் மூலியமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு காண கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த உபவாச நாட்களிலே இயேசுவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவை குறித்து நாம் தியானிப்போம். அது யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அங்கே வசனம் இப்படியாக இருக்கிறது: ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த முழு உலகமும் கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த கட்டப்பட்ட நிலையில இருந்து கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுவோமே என்றால் அவர் நமக்கு முற்றிலுமாய் விடுதலை தர வல்லவர் ஆயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை நீங்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களோ அந்த கட்டப்பட்ட எல்லா நிலையும் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவர் ஆயிருக்கிறார். நீங்க சிறைச்சாலையில போய் பார்த்தீங்கன்னா அநேக கைதிகள் செய்த தவறினாலே தண்டனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த கைதிகளுக்கு ஒரு நாள் வர வேண்டும், அந்த நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தேவையான விடுதலை கிடைக்கும் போதுதான் அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும். தான் இழந்த குடும்பத்தை, தான் இழந்ததான அனைத்தையும் அவர்கள் திரும்ப பெறுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சந்தோஷம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கட்டப்பட்ட நிலையில இருக்கிறோம். அந்த கட்டப்பட்ட நிலையில இருந்து விடுதலை வேணும்னா நீங்களும் நானும் யாரை இந்த நாளிலே அதிகமாய் தேட வேண்டும் என்றால் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். அவரை தேடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் கூட இப்படியா இருக்கிறது: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளிலே கர்த்தரை தேடுங்க. நீங்கள் கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். இயேசு நீர் விடுதலை கொடுக்கிற தேவன். யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க. என்னென்ன சூழ்நிலையில ஆண்டவரை சிக்கி தவிக்கிறார்களோ எல்லா சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவரை நீர் விடுவிக்கிற தேவன் என்பதை இந்த நாளிலே ஆண்டவரை ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.